சரி, நம்ம எப்பொழுதும் கூட நம்ம வசன பகுதிக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். நம்ம இன்னைக்கு வசன பகுதி பந்தயம் என்ற பெயரில் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார் இந்த மாசத்துல. அதனால நீங்க பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக லக்கை நோக்கி நம்ம தொடரணும். அல்லேலூயா. அதை தான் இன்னைக்கு நம்ம குறித்து பார்க்க போகிறோம். விசேஷமா தேவன் ஒரு முக்கியமான காரியங்களை நமக்கு இன்னைக்கு சொல்ல இருக்கிறார். ஆங்கிலத்தில் இந்த பந்தயம் அப்படின்றது, நான் இந்த வார்த்தையை எங்கிருந்து எடுத்தேன் அப்படின்னா, நம்ம 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலேருந்து எடுத்தேன். ஆனால் ஆங்கிலத்தில் அதை எடு போட்டிருக்குன்னா ரேஸ் அப்படின்னு போட்டிருக்குது. ரேஸ் நம்ம பந்தயம்ன்றோம், அங்கே என்ன போட்டிருக்காங்க? ரேஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்போது இந்த பந்தயத்தில் ஒன்று முக்கியம் என்ன அப்படின்னா, பந்தயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஃபோக்கஸ். ஒருமனம், கவனம் அதில் இருக்கணும். கழுகு பார்த்தீங்கன்னா பல மைல் தூரத்தில் ஆகாயத்தில் ரொம்ப உயரத்தில் பறக்கும். எல்லா பறவைகளை காட்டிலும் உயரமாக பறக்கும் அந்த கழுகு. ஆனால் அந்த கழுகு அதோட இறைய அவ்வளவு தொலைவில் இருந்து கூர்மையாக கவனிக்கும். எது தண்ணீர்ல இருந்தாலும் சரி, நிலத்துல இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் சரி, கூர்மையாக கவனித்து அதை கவனித்து நேரடியாக வேற எதையும் ஃபோக்கஸ் பண்ணாம அந்த லக்கை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி இறங்கி வரும். வேற அடிக்கிற காத்து, எதிர்க்கிற எதிர்ப்புகள், வருகிற கவன சிதறல்கள் எதுவுமே அதை எதுவும் தொந்தரவுப்படுத்தவே முடியாது. ஸ்ட்ரெயிட்டா போய் என்ன அந்த இறைய பிடிக்கணுமோ அந்த இறைய டக்குன்னு பிடிச்சுக்கும். ஏன்னா அவ்வளவு தொலைவில் இருந்து வருது. அவ்வளவு தொலைவில் இருந்து வந்தாலும் இங்க இருக்கிற அந்த இறை விலகி போயிடலாம். ஆனா அது கரெக்டா சக்சஸா அது செஞ்சு முடிக்குது. ஏன்னா அதுக்கு ஃபோக்கஸ் இருக்குது, கவனம் இருக்கிறது. அந்த கவனம் தான் நமக்கு ஒன்னஸ், ஒன் மைண்ட் இருக்கிறது, ஒரே காரியத்தை குறித்த ஒரு நினைவு இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை எதையும் நமக்கு சாதிக்க முடியாம அல்லது செய்ய முடியாம இருக்கிறதுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, பிசாசுக்கு ஒன்று தெரியும், ரட்சிக்கப்பட்டுட்டான், சபையை தெரிந்து கொண்டான், அபிஷேகமும் பெற்றுக்கொள்ளுகிறான், இவனுடைய வெற்றியையும் இவன் சாதிக்க போறதையும் நம்ம தடைப்படுத்தவே முடியாது. அப்படி தடைப்படுத்தணும்னா நமக்கு இப்போது இருக்கிற ஒரே காரியம் என்னன்னா, சில கொஞ்சம் கவன சிதறல்கள் மாத்திரம் போடலான்றது மாத்திரம் தான் அவனுக்கு இருக்கிற ஒரே ஐடியா. அப்போ நமக்கு முன்பாக சில வெற்றிகள், ஒரு சாதாரண வெற்றிகள், அல்லது நமக்கு குடும்பத்தில் சில சின்ன பிரச்சனைகள், சண்டைகள், அல்லது வேலையில் கொஞ்சம் உரசல்கள், அரசல்கள், அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி எதையாவது ஒன்று போட்டு விட்டுட்டு அவனை என்னன்னா, சரி கொஞ்ச நேரம் டீல் பண்ணிட்டு அதுக்குள்ளே அந்த இறை போயிட்டோம், அந்த இலக்கு கொஞ்சம் விலகு போயிட்டோம், கொஞ்சம் இலக்கு கொஞ்சம் பின்தாங்கி போகட்டும். அவனுக்கு ஒரே எய்ம், அவ்வளோதான். அவனால் ஒன்றும் பண்ண முடியாது எதிரியால். அதனால் அவன் என்ன பண்ணுறான், கொஞ்ச நேரம் இந்த பிரச்சனை அவன் ஃபோக்கஸ் பண்ணிட்டான், கொஞ்ச நேரத்துக்கு அதை மறக்கட்டும் அப்படின்றது மாத்திரம்தான் இப்போதைக்கு இருக்கிற அவனோட ஸ்ட்ராட்டஜி. எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. அப்போது நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், அதெல்லாம் ஒழுங்காக பண்ணணும், ஒன்றும் பண்ணணும், ஒழுங்காக பண்ணணும், கிரமமாக பண்ணணும், சபைக்கு ஒழுங்காக வரணும், எல்லாத்தையும் பண்ணணும்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. நீங்கள் வயது முதிர்ந்து எலிசா அடக்கம் பண்ணப்பட்டதில் எவ்வளோ நீங்கள் வயது அடைஞ்சி முற்றுமா அடக்கம் பண்ணப்பட்ட பின்பா அப்பவும் பிரச்சனை ஓயாது. அல்லேலூயா. அப்போது ஒருவேளை அப்போதான் ஊழியம் பண்ணால் அதுக்குள்ளே நமக்கு என்ன ஆகிடும், எல்லாம் முடிஞ்சு நம்ம கையில் ஒரு கொம்பை ஏண்டிக்கிட்டு அப்படி போகிறதுக்குள்ளே அந்த சமயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் நமக்கே உதவி தேவைப்படும். நம்ம எங்கள் கர்த்தருக்காக ஓடுறது, உழைக்கிறது, செய்கிறது. புரிய நான் சொல்கிறது? அப்போது கிறிஸ்டியன் லைஃப் ஆர்
நீங்கள் எந்த லைஃபாக இருந்தாலும் சேலஞ்ச் இல்லாமல் கிடையவே கிடையாது. அண்ட் எஸ்பெஷலி இஃப் இட்ஸ் அ கிறிஸ்டியன் லைஃப், அதில் சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சேலஞ்ச் உங்களை அல்லது அடிக்கடி நடக்கிற பிரச்சனைகள் உங்களை அல்லது சில 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 தடுமாற்றங்கள் உங்களை உங்கள் இலக்கிலிருந்து மாறுபடுத்தி விடக்கூடாது. நீ என்ன இலக்கோ அந்த இலக்கை நோக்கி ஓடுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்கணும். பிரச்சனையா இருக்கட்டும், பிரச்சனையை சந்தித்து கொண்டே நான் என்ன பண்ண போறேன்? இலக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா. அந்த கவன சிதறல்கள் வரும்பொழுது அதை தூர வச்சுட்டு நேரா இலக்கை நோக்கி ஓடணும். அப்படி ஒரு ஓடினா நம்ம என்ன பண்ணுவோம்? வெற்றி உள்ளவர்களாக மாறும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிற. இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு முதலாவது இந்த வசனத்தை போடுவாங்க ஸ்கிரீன்ல. பந்தய பொருள் நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆரம்பிக்கும் போது எல்லாரும் தான் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் கிறிஸ்துவன் லைஃப் எத்தனை பேர் ஆரம்பிச்சிருக்கோம்? எல்லாம் அப்படிதான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஆரம்பிக்கும் போது என்ன இருக்குது? அப்படி ஒரு உத்வேகத்தோட தான் இருக்குது. எப்படா அந்த சத்தம் கேட்கும் அப்படின்னு டக்குன்னு ஓடுற மாதிரி அவ்வளோ உற்சாகம் இருக்குது. அப்போ எல்லாரும் ஓடுவார்கள். ஆனாலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் நம்ம எப்படி ஓடணுமா? பவுல் சொல்றாரு, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஃபோக்கஸ் பண்ணி ஓடுங்கள். கவனம் சிதறாமல் ஓடுங்கள். மூச்சு வாங்கினாலும் ஓடுங்கள், இளைப்படைந்தாலும் ஓடுங்கள். அல்லேலூயா. அங்க யாரும் பாதியில இலக்கு அவ்வளவு தூரம் இருக்குது, மூச்சு வாங்குதுன்ட்டு கொஞ்சம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போறாங்களா? ஃபோக்கஸ். கழுகு சொன்ன பாருங்க, எவ்வளவு தூரம் இருந்தாலும் அது இறைய விடாது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு முன் குறித்திருக்கிற அத்தனையும் நீங்க செய்து முடிக்கணும். அல்லேலூயா. அதான் வெற்றியுள்ள வாழ்க்கை. வாட் இஸ் சக்சஸ்ஃபுல் இன் அவர் லைஃப்? எது நமக்கு வெற்றி? சொல்லுங்க பார்ப்போம். வெற்றி எது? வெற்றியுள்ள வாழ்க்கை எது? வெற்றியுள்ள வாழ்க்கை நம்மளை உருவாக்கினவர் எந்த திட்டத்துக்காக உருவாக்கினாரோ அந்த திட்டங்களை செய்து முடித்து விட்டால் அது வெற்றியுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. போனு $2000 கொடுத்து வாங்கியிருக்கோம். செய்ய வேண்டிய வேலையை செய்யாம இருந்துச்சுன்னா, பயன்படாம வெறும் டெக்ஸ்ட் மெசேஜுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணிருக்கீங்க, போன் காலுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணிருக்கிறீங்கன்னா அதை உருவாக்கினவருக்கு டிப்ரெஷன் ஆயிடும். என்னென்ன சர்க்கியூட் போட்டு என்னெல்லாம் போட்டு நான் உருவாக்கி வச்சேன், எவ்வளோ ஆப் பண்ணலாம், இதில் வச்சு நீ என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா, நீ சாதிக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போது சொல்கிறேன், நம்மளை உருவாக்கினவர் என்ன திட்டத்தோடு நம்மளை அனுப்பிச்சிருக்கிறார் அதை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் செய்து முடிக்கணும். தட் இஸ் மை ப்ரேயர். அல்லேலூயா. என்னை குறித்து மாத்திரமல்ல, நம்ம எல்லாரையும் குறித்தும் அதுதான் என்னுடைய ஜெபம். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுவீங்களா? வலது கரத்தை உயர்த்தி ஜெபிங்க. இயேசுவே, நீர் எந்த திட்டத்துக்காக என்னை அழைத்தீரோ, என்னை உருவாக்கினீரோ, அந்த திட்டம் அத்தனையும் நீ நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துமா. கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். நீங்க விசுவாசத்தோடு செஞ்சிருப்பீங்கன்னா கர்த்தர் நிறைவேற்றுவார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம ஓட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ளணும். அப்போ அதுக்கு இன்னொரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியம் அதுக்காக போக போகிறோம். ரெண்டாவது, எப்படி நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும்ன்றதையும் பார்த்துக்கலாம். நமக்கு முன்னாடி நிறைய பேர் சாட்சிகளா இருக்கிறாங்க, நிறைய பேர் ஓடி முடிச்சிருக்காங்க ஓட்டத்தை. அது நமக்கு என்னவா இருக்கணும்? அது நமக்கு ஒரு உந்துதல் சக்தியா இருக்கணும். அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? கத்துக்கொண்டு நம்ம ஓட வேண்டும். அப்போ அவர் சொல்றாரு, நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாரமான எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணுமா? தள்ளி விட்டு, பாவத்தை பாரம் எதெல்லாம் பாரப்படுத்துதோ எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு, சுற்றி எதெல்லாம் நெருக்குகிறதோ அதை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நாம என்ன பண்ணணுமா? நம்முடைய விசுவாசத்தை ஒருவர் துவக்கினார்ல, ஆரம்பிச்சு வச்சார்ல, அவர் ஆரம்பிச்சு வச்சவர் முடிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாருன்னு நினைச்சு அவரை, இயேசுவை நோக்கி, இயேசு கொடுத்த திட்டங்களை நோக்கி, இயேசு எதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறாரோ அதை நோக்கி வைத்து, அதை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கடவும். ஏன் பொறுமையான்ற அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா,
பொறுமைன்றது ஸ்லோவான்னு சொல்றதுக்கு இல்லை. பொறுமைன்றதை இது என்ன மாதிரினா இது மேரத்தான் மாதிரியான ரேஸ். அல்லேலூயா. இது சில சமயங்கள் நமக்கு என்ன ஆகிடும், கலப்படணும். ஆரம்பத்தில் கட கட கடன்னு ஓடி டக்கு, சில பேர் டக்கு நின்றுவாங்க பார்த்தீங்களா, மேரத்தானில் ஓட முடியாது, ஏன்னா ரொம்ப இதுவாகிடும். அவர் எது சொல்கிறாரு, இது என்ன, இது நம்ம பொறுமையோடு கூட அந்த இலக்கை நோக்கி முடிக்கணும், அதுக்காக நம்ம ஓடுறோம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நமக்கு எதுக்கு முக்கியமான தேவை என்னன்னா ஃபோக்கஸ் நமக்கு தேவை. நாம அந்த இலக்கை பார்த்துட்டது பின்பாக வேற எதையும் பார்க்காம ஓடணும். இந்த பட்டணத்துல ஆண்டவர் உங்களுக்கு எதுக்கு அழைச்சு கொண்டு வந்தார், உங்க குடும்பத்தை எதுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்தாரோ அந்த எல்லா நோக்கத்தையும் நீங்க ஒண்ணு விடாம செஞ்சு முடிக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போனா எனக்கு என்னங்க முக்கியமான அழைப்பு இருக்கிறது அப்படின்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். முதல்ல என்னுடைய இலக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஆண்டவர் எதுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு உங்களுக்கு ஓடுகிற பலன் வேணும். மேரத்தானை ஓடணும்னா அதுக்கு தேவையான உங்களுக்கு பலனும் வேணும். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அந்த பலனும் இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், அந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்க முடியும், செய்து முடிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம செய்யணும்னு அப்போ என்ன காரியம் அப்படின்னா 3 முக்கிய காரியங்களே தேவன் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். சொல்லுங்க, எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். நம்ம சபையை கர்த்தர் எதுக்கு உருவாக்கினார், எதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, இந்த சபை ஆரம்பிக்கும் போது 2019 கர்த்தர் சொன்னார், I give you instrument, I give you a voice, I give you a trumpet. They are my people. Bring them back to me. இதுதான் வார்த்தை. என்னது, உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறேன், அபிஷேகத்தை கொடுக்குறேன், வாய்ஸை கொடுக்குறேன், வார்த்தையை கொடுக்குறேன், அதிகாரத்தை கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன். But they are my people. Bring them back to me. Hallelujah. இதுதான் நம்ம மேல விழுந்த மேண்டல். இதுதான் நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. ஹல்லேலூயா. இப்போ இது செய்து முடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது? இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டுன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. தோசையை பார்த்துருக்கீங்களா? தோசை சாப்பிடணும்னா அப்படியே ஃபுல்லாக முடிச்சு ஒரே வாயில போடுறது கிடையாது. ஹல்லேலூயா. தோசையை முதல்ல ஓரமாக கட் பண்ணி பிட்டு என்ன பண்ணி சாப்பிட்றீங்க. அது மாதிரி தான் நம்ம நகரத்தில் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு முதல்ல அந்த இதை கொடுத்துருக்கிறார். இங்கே வெற்றிகரமாக இதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா தோசையில் முனையை பிச்சு சாப்பிட்ட மாதிரி. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கிற பட்டணங்கள், அதுக்கப்புறம் தேசத்தை நம்ம என்ன பண்ண முடியும், ஆதாயப்படுத்த முடியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இங்கே செஞ்சிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு போவார், அநேக தேசங்களுக்கு கொண்டு போவார். எல்லா இடங்களிலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உலகம் முழுவதும் உங்களை கொண்டு போய் கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. சிறு மந்தைய பயப்படாதே என்றார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள். அப்போ ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அதை செய்யறதுக்கு இந்த பட்டணத்தை முதலாவது நம்ம கரத்துல கொடுத்திருக்கிறார். இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அதுக்கு எலியாவுடைய ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலியாவினுடைய அபிஷேகத்தை எடுத்து என் பிள்ளைகள் மேல் நான் வைக்க போகிறேன். அல்லேலூயா. எலியாவின் அபிஷேகத்தை அவர்கள் பிடித்து கொண்டு இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும்னு கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, எலியாவின் அபிஷேகம். சரி, எலியாவுக்கு எப்பேற்பட்ட அபிஷேகம்? இந்த 3 காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். நிறைய காரியங்கள் தியானிக்கலாம், ஆனால் இந்த 3 முக்கிய காரியங்களை நம்ம முதல்ல பார்க்க போறோம். முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, நம்ம பார்ப்போம். இந்த வசனத்தை எடுத்து நம்ம பார்க்கலாம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கு இந்த வெற்றியோடு ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும்? அதுக்கு நமக்கு தேவையான முதல் காரியம் ஆண்டவர் சொல்றது என்னன்னா, எபிரேயர் 12 இதில் நம்ம 1 ராஜாக்கள் இருக்கிற அந்த 1வது அதிகாரத்தை பார்ப்போம். 17வது அதிகாரம், அதில் 1வது வசனம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எலியா ஒரு ராஜாவை நோக்கி சொல்லுகிறான். ஆகாப் என்கிற ஒரு ராஜாவை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி
இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். பாருங்க, ஒரு ராஜாவிடத்துல முன்பாக போகிறான். ஆனா ராஜாவிடத்துல ஒரு சவால் செய்கிறான். அவர் என்ன சொல்றானா, கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தருடைய வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று அப்படின்லாம் அவன் சொல்லல. அவன் சொல்றான், என் வாக்கின்படியே அப்படின்றான். அல்லேலூயா. என்ன சொல்றான்? என்னுடைய வாக்கின்படியே இந்த பட்டணத்துல நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கும். அல்லேலூயா. அவன் சொல்றான், இந்த தேசத்துல ஒரு டிராப் பனி கூட வராது, ஒரு டிராப் மழை கூட, ஒரு டிராப் தண்ணி கூட இறங்காது, நான் சொல்ற வரைக்கும் நடக்காதுன்றான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் சொல்றாரு, நீ பூமியில எதை கட்டுக்கிறியோ நான் பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும், பூமியில எதை கட்டவிழ்க்கிறியோ பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், பூமியில எதை தடைப்படுத்துகிறோதையோ அது பரலோகத்துல தடைப்படுத்தப்பட்டிருக்கும், பூமியில எதை நீ தடையை அவிழ்க்கிறையோ அது பரலோகத்துல தடை அவிழ்த்தப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி நமக்கு அதிகாரத்தை வேற கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். அதிகாரம் நம்ம கையில இருக்கு. அல்லேலூயா. ஆனா அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துறதுக்கு இந்த வசனத்துல ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன்றார். அல்லேலூயா. இந்த அதிகாரம் என் வாக்கின்படியே இந்த பட்டணத்துல நடக்கும். நான் கட்டினா அங்க கட்டப்பட்டு இருக்கும், நான் கட்டவிழ்த்தா அங்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கோன்னு ஒரு அதிகாரம் எந்த மனிதனுக்கு இருக்குது அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்கிற அந்த மனிதனுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. புரியுதான சொல்றது? இல்லைன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிடு மறந்துருப்போம் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களை. அப்போ ஆண்டவர் முதலாவது சொல்றது என்னன்னா, நமக்கு எலியாவை போன்ற ஒரு ஜப ஆவியை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்றார். அல்லேலூயா. ஜப ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன், நீங்க அதை என்ன பண்ணணும், அந்த ஓட்டத்தை ஓடணும். அல்லேலூயா. எலியா என்ன பண்ணா, தேசத்துல அவன் கட்டினா அது அப்படியே கட்டப்பட்டு இருந்தது. மழை வானம் கட்டப்பட்டு போயிடுச்சு. அவன் என்னைக்கு கட்ட அவிழ்த்தானோ அன்னைக்குதான் என்ன அது மழை திரும்ப வந்துச்சு. இன்னைக்கு இந்த பட்டணத்துல நீங்க செய்ய வேண்டியதுக்கா முதல் காரியம், நீங்க உங்க ஜெபத்துல எதை நீங்க கட்டணுமோ அதை கட்டுங்க. அல்லேலூயா. எதை கட்டணும் அதை முதல்ல உங்க வீட்டில இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். உங்க வீட்டில் உங்க குடும்பத்துல எது உங்களுக்கு தடையா இருக்கிறதோ, எது உங்களை பிரச்சனைக்குள்ளாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டிருக்கிறதோ, எது உங்களை பிசாசு கொஞ்ச நேரம் சில தடைகளை கொண்டு வந்து, சில பிரச்சனைகளை கொண்டு வந்து கொஞ்ச நாள் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை டீல் பண்ணிட்டு இருக்கட்டும், ஓட்டத்தை மறக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறானோ, அதை முதல்ல நீங்க என்ன பண்ணணும், இதை நீங்க கட்டணும். அல்லேலூயா. பிரச்சனைகளை கட்டணும். பிரச்சனைகள் எந்த மனிதர்கள் மூலமாக வருகிறதோ அந்த கிரியைகளை கட்டணும். பிசாசின் தந்திரங்களை கட்டணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கட்டுவேன் இயேசுவின் நாமத்தினாலே? அல்லேலூயா. அது நமக்கு பிராக்டிஸ். இதை நம்ம செய்துட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும், உத்வேகத்தோடு நம்ம பட்டணத்தில் இருக்கிற காரியங்களை கட்டணும். ஜெபத்துல கட்டணும். கட்டணும்னா என்ன கட்டணும், பைண்ட். அதை சொல்றேன். அல்லேலூயா. அப்போ ஜெபத்துல எப்படி ஒரு மனிதன் கட்ட முடியும், எப்படி பண்றது அப்படின்னா, ஜெபம், இந்த ஜெபம் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த ஜெபம் அவர் என்ன சொல்றாரு, நமக்கே தேவ பிள்ளைகளுக்கே இருக்கிற அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு மேன்மையின்படியே பவுல் சொல்றாரு, நான் எதை கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன்றாரு. அப்போ இங்க அவன் சொல்றான், என் வாக்கின்படின்றது பெருமையில சொல்லல, செருக்குல சொல்லல. அவன் எதனால சொல்றான்னா, கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிற மனிதனா இருக்கிறபடியால், கர்த்தர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறபடியால், கர்த்தர் எனக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்வார் என்கிற விசுவாசம் இருக்கிறபடினாலே அந்த கர்த்தரை குறித்த மேன்மையை குறித்து நான் சொல்லுகிறேன். என் வாக்கினாலே அன்றி இந்த பட்டணத்திலே நான் சொல்லாமல் எதுவும் நடக்காது. இயேசுவின் நாமத்திலே நான் தடைப்படுத்துகிறது எதுவோ அது தடைப்படுத்தப்பட்டிருக்கும். பாவர்ட்டி, வறுமை நான் தடைப்படுத்தினால் இந்த பட்டணத்தில் தடைப்படுத்தப்படும். வாலிபர்களுடைய அடிக்ஷன் இந்த பட்டணத்தில் நான் தடைப்படுத்தினால் தடைப்படுத்தப்படும். இந்த பட்டணத்தின் பார்டர்கள் வழியாக வருகிற அந்த தேவையில்லாத போதை வஸ்துக்கள் நான் தடைப்படுத்தினால் அவைகள் தடைப்படுத்தப்படும். நான் கட்டினால் அவைகள் கட்டப்படும். இயேசுவின் நாமத்தில் என் வாக்கின்
படியே. அல்லேலூயா. சொல்லுங்க, என் வாக்கின் படியே, என் வார்த்தையின்படியே ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார். அல்லேலூயா. அப்போ இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? நீங்க ஆண்டவரே அப்படி அந்த ஜெபம் இல்லை. இந்த ஜெபம் நீங்க டிக்ளேர் பண்ற ஜெபம். இது உங்க ஜெப நேரத்துல நீங்க இந்த செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க டிக்ளேர் பண்றது. அல்லேலூயா. ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆமென். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ராஜாவினுடைய அபிஷேகம் கொடுத்திருக்கிறபடியால் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு தான் இதுக்கு தீர்க்க தரிசன அதிகாரம். எலியா ஒரு தீர்க்கதரிசி. அப்ப அவனுடைய ஜெபத்துல அவன் என்ன பண்றான்? அவன் அறிக்கை செய்கிறான், வானத்தை நோக்கி பேசுகிறான், அவன் பனி பெய்யக்கூடாதுன்னு பேசுகிறான், மேகத்தை பார்த்து பேசுகிறான். அப்போ நீங்களும் கூட அப்படிப்பட்ட காரியங்களை பேசணும், டிக்ளேர் பண்ணணும். அப்போதான் எரேமியாவை குறித்து அதை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும்னா, எரேமியாவை குறித்து ஆண்டவர் சொல்ற ஒரு தீர்க்க தரிசியை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பார் உன்னை பிடுங்கவும், எல்லாம் சொல்லுங்க, பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் இந்த ஜாதிகளுக்கு மேலும், சொல்லுங்க, இந்த ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் அதிகாரம் கொடுக்கிறேன். இதுதான் ஒரு தீர்க்கதரிசியுடைய அபிஷேகம், எலியாவுடைய அபிஷேகம். ஒரு தீர்க்கதரிசியுடைய அபிஷேகம் இந்த 6 காரியங்களையும் நீங்க செய்யணும். அதுல 4 காரியங்கள் என்னன்னா, ஃபுல்லா இருளின் ஆதிக்கங்களை கட்டுகிற காரியம். என்னவா? கட்டவும், இடிக்கவும். இடிக்கனா என்னது? பிரேக் டவுன். அழிக்கவும்னா டெஸ்ட்ராய். பிடுங்கவும்னா என்னது? தேவன் நடாத நாற்றுகள் எதுவா இருந்தாலும் வேரோடு பிடுங்குண்டு போ. இயேசுவின் நாமத்தில் இந்த பட்டணத்தில் அப்படி இருக்க கூடாது. ஆமென். கவிழ்க்கவும் அப்படின்னா சில தேவையில்லையா, இந்த ஆட்சி தேவையில்லைன்னா நீங்க என்ன பண்ணும்? இந்த மேயர் தேவையில்லையா, இந்த கவிழ்க்கவும் தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. புரியுதா சொல்றது? ராஜாக்களை மாற்றி ராஜாக்களை அமர்த்துகிற அபிஷேகம் அவருடைய அபிஷேகம். ஆமென். கவிழ்க்கிற இது எல்லாம் இதை நீங்க பேசணும் ஜெப வேலையில. அப்போ நீங்க எப்படி பேசுவீங்க? எடுத்துக்காட்டு எப்படி பேசுவீங்க? உங்க குடும்பத்துக்காக பண்றீங்க அப்படின்னா, வேலை ஸ்தலத்துல எனக்கு விரோதமாய் போராடுகிற அந்த வல்லமைகளை நான் கட்டுகிறேன். அந்த மனிதர்கள் இருதயங்களிலே பொல்லாத எண்ணங்களை விதைக்கிற அந்த சத்ருவை நான் வேரோடு பிடுங்குகிறேன். எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சகல கிரியைகளையும் இயேசுவின் நாமத்திலே அழிக்கிறேன். எனக்கு விரோதமாய் அவன் தொடர்ந்து செயலாற்றி கொண்டு மனம் திரும்பாத பட்சத்திலே அவனுடைய ஆட்சியை நான் கவிழ்க்கிறேன். அல்லேலூயா. இயேசுவின் அத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கொஞ்ச நாள்ல வேலையில அட்ரஸ் நம்ம சபையில நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, ரொம்ப பிரச்சனையா இருந்தது சார். அப்புறம் பார்த்த என்ன சொல்லுவாங்க? ஜெபிச்சோம், ஆலய அட்ரஸே காணோம், தூக்கிட்டாங்க சார் அப்படின்னுவாங்க. அல்லேலூயா. கவிழ்க்கவும் நமக்கு ஆண்டவர் அது இது நம்ம நமக்காக மாத்திரமல்ல, நம்ம பட்டணத்துக்காக கர்த்தர் செய்ய சொல்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் செய்வீங்க? ஆமென். நீங்க கட்டணும். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறேன், வாலிபர்களை எழுப்புங்க ஆண்டவரே நீங்க அப்படின்னு சொல்லுங்க. சபைகளை கத்தாவே கட்டி எழுப்புங்கப்பா நீங்க சொல்லுங்க. இதுதான் கட்டவும் நாட்டவும். ஆமென். இதை தான் நீங்க ஜெபத்துல செய்யணும். எத்தனை பேர் இந்த 6 காரியங்கள் உங்க ஜெபத்துல செய்வீங்க? அல்லேலூயா. 6 காரியங்களையும் நீங்க ஜெபத்துல எலியாவுடைய அபிஷேகம் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். 2வது காரியத்துக்கு நேரா நம்ம கடந்து போக போறோம். 2வது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 1 ராஜாக்கள்ல அடுத்த வசனத்துக்கு நம்ம போக போகிறோம். அங்கு சொல்றாரு 18வது அதிகாரத்திலே 36, 37வது வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து சாயந்தர நேரத்துல வந்து அவன் ஒரு சேலஞ்ச் பண்ணி, அங்கு 2 பேருக்கும் சண்டை நடக்குது. நீங்களுக்கு அடிக்கடி நம்ம தியானித்த காரியம் தான். ஒரு பக்கம் பாகால்களுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. மெய்யான தேவன் யாருன்னு தெரியாது இருக்கிற ஜனங்கள் அந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்கு யாரு கர்த்தர்னு தெரியல, யாரு பாகால்னு தெரியல, கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் அவங்களுக்கு தெரியல. அங்கு தெரியாத அந்த ஜனங்கள் கூடி நிற்கிறாங்க. அந்த பாகால்களுடைய தீர்க்கதரிசிகள் வந்து கூடி நிற்கிறாங்க. இவன் ஒரு மனிதன் மாத்திரம் தனியா போய் நிற்கிறான். எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, நீங்க மோசேன்னு ஒரு மனிதன் இருந்தான், 30 லட்சம் ஜனங்கள் எதிர்த்து நின்னாலும் இவன் தான் மெஜாரிட்டி. ஏன்?
ஏன்னா கர்த்தர் இவனோடு கூட இருந்தார். ஆமென். இவன் சொல்றது தான் அங்க தண்ணி கிடைக்கும், இவன் சொன்னா அங்க காடை கிடைக்கும், இவன் சொன்னா அங்க வெளிச்சம் கிடைக்கும், இவன் சொன்னா எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் இவனோடு இருந்தார். அது போலதான் இங்கு அவ்வளவு பேர் கூடி இருக்கிறாங்க. 450 பாகால்கள் தீர்க்க தரிசி, இன்னும் 400 பேரு மற்ற தெய்வங்களை வழிபடுகிறவர்கள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. 850 பேர் வந்து நிக்கிறாங்க. ஜனங்கள், தெரியாத ஜனங்கள், யாரு கர்த்தர் யாரு மெய்யான தேவன் தெரியாத ஜனங்கள் வந்து நிக்கிறாங்க. அதன் மத்தியில இவன் நடுவுல நிக்கிறான். ராஜா இவனுக்கு அகேன்ஸ்டா நிக்கிறாரு. ஆனா அதன் மத்தியில இவன் நிற்கிறான். அல்லேலூயா. ஆனா இங்க யாரு மெஜாரிட்டி அப்படின்னா இவன் தான் மெஜாரிட்டி. ஆமென். உங்களோட கூட இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. சொல்லுங்க, கையை உயர்த்தி, என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. நான் தனிமையா இருந்தாலும் நான் தான் இங்க மெஜாரிட்டி. அல்லேலூயா. நீங்க சின்னதா இருந்தாலும் நீங்க தான் மெஜாரிட்டி. நீங்க கொஞ்சமா இருந்தாலும் நீங்க தான் மெஜாரிட்டி. கர்த்தருடைய சமூகத்துல இருப்பீங்கன்னா. அல்லேலூயா. ஆமென். உங்க வேலை ஸ்தலத்தை எல்லாம் விரோதமா இருக்கலாம். உங்க தேசத்துல உங்களுக்கு விரோதமா H1B குறித்தோ மற்ற காரியங்களுக்கு எல்லாம் விரோதமா போடலாம். எல்லாம் அட்டானியஸ் விரோதமா எழும்பலாம். எல்லா சட்டங்கள் விரோதமா எழும்பலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனிதன் தான் அதிக மெஜாரிட்டி அந்த தேசத்துல. அல்லேலூயா. நீங்க தான் பெரிய ஆளு. இந்த எலியா தனியால நின்று சேலஞ்ச் பண்றான். எதை குறித்தும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகல. பாருங்க, அவன் இலக்கு என்னன்னா, இன்னைக்கு இந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அதுதான் நமக்கு இருக்கிற 2வது அபிஷேகம். கர்த்தர் சொல்றார், நீங்க சொல்ல வேண்டிய, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த அபிஷேகம் என்னன்னா, இந்த ஜனங்கள் முன்பாக கர்த்தரே தெய்வம்னு அவங்க அறியணும். ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று ஆராதிக்கணும். உண்மையான தேவன் என்று ஒரு புரிகிற அறிதல் அவங்களுக்கு வரணுன்றதுக்காக அவன் அந்த சேலஞ்ச் பண்ணி அங்க நின்னான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? அப்படிப்பட்ட காரியத்தை எப்படி செய்ய போறீங்க? இந்த 2வது அபிஷேகத்தை குறித்து தெரிந்து கொண்டீங்க. ஆனா இந்த அபிஷேகத்தை சேலஞ்சுக்கா நின்று கர்த்தரை அறிகிற அறிவு ஜனங்களுக்கு உண்டாகணும், இந்த பட்டணத்துல உண்டாகணும்ன்ற ஒரு வெறி நமக்கு இருக்கணும். ஆனா அது எப்படி செய்ய போறோம்? இங்கே அடுத்த வசனத்தை பார்ப்போம். 18:37 அங்க நம்ம பார்ப்போம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அவன் என்ன பண்றான் பாருங்க, ஆண்டவருக்கு முன்பாக அவன் விண்ணப்பம் இடுகிறான். அவன் இந்த ஜனங்களை கூட்டி சேர்க்கிறான். அந்த கூட்டி சேர்த்த ஜனங்களுக்கு முன்பாக அவன் அதை அறிக்கை செய்கிறான். ஆண்டவர் அவன் கேட்டதை நிறைவேற்றினார். இன்னைக்கும் கூட நம்ம ஜனங்களை எப்படி கூட்டி சேர்க்கிறது? அல்லேலூயா. எப்படி ஜனங்களை கூட்டி சேர்க்கிறது? உங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை வைத்து நீங்க உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க கம்யூனிட்டியில நீங்க ஒரு ஜெப குழுவை ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, நாங்க சென்னையில என் கம்பெனியில முதலாவது நாங்க மதிய லஞ்ச் டைம்ல ஒரு மென்ஸ் கேதரிங் ஆரம்பிச்சோம். கம்பெனியில இடம் இருக்காது, அதனால நாங்க அந்த லஞ்ச் டைம்ல பக்கத்துல இருக்கிற சர்ச்சில் இடம் கேட்டோம். அவங்க கொடுத்தாங்க. அந்த இடத்துக்கு உள்ள போனோம். 4 பேரா போனோம். ஜெபிக்க ஆரம்பித்தோம். அங்க சாட்சியை, ஆண்டவர் செய்யற சாட்சியை, அங்க யாரும் பெரிய பாஸ்டர்லாம் யாரும் கிடையாது. அங்க பாடுவோம், 2 பேசுவோம், சாட்சியை கேட்போம். அந்த சாட்சியை கேட்கிறவங்க அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. 4 ஆனது, 8 ஆனது, 16 ஆனது. இது இந்த கம்பெனியில மாத்திரமல்ல, நாங்கள் இதையே எங்க நண்பர்கள் கம்பெனியில் நாங்கள் சொன்னோம், எங்க கம்பெனியில் நாங்கள் எப்படி பண்றோம் அப்படின்னும் அவங்க அதை செய்தார்கள். அப்படியே தொடர்ந்து பழுகினது. சென்னை பட்டணத்துல ஒரு பெரிய ஒரு இயக்கமாக ஆரம்பித்தது அப்படின்றாங்க. அல்லேலூயா. பாருங்க, நம்ம வேலை ஸ்தலத்துல, நம்ம வீட்டுல, நம்ம ஒரு சாதாரண மனிதர்கள். நம்ம இதுக்காக பெரிய ஆளா, பெரிய அவன் பாஸ்டரோ அன்ற அல்லது பிஷப்போ அன்ற மற்ற பட்டங்கள் நமக்கு தேவையில்லை. நம்மளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இவன் ஒரு சாதாரண மனிதனா நிற்கிறாங்க. ராஜா நிற்கிறார், பாகால்கள் தீர்க்கதரிசிகள் நிற்கிறாங்க, அங்கு ஜனங்கள் நிற்கிறாங்க. ஆனா அதன் மத்தியில் அவன் சேலஞ்சிங்கா நிற்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமா அந்த எலியாவை போல கர்த்தர் எழும்ப நம்மளை விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவரீர் ஜனங்களின் இருதயத்தை மறுபடியும் பக்கமாய் திருப்போம், இந்த ஜனங்கள் நீரே தேவன் என்று அறியும்படிக்கு திருப்போம், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அதுக்கு நீங்க ஜனங்களை கூட்டி சேர்த்து தான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு நீங்க பிரயாசப்படணும். கர்த்தர் இந்த 2வது காரியத்தை நம்ம மத்தியில வைக்கிறார். 3வது காரியத்துக்கு நேரம் நம்ம கடந்து போகலாம்.
மூன்றாவது காரியம், ஆண்டவர் சொல்ற காரியம் எலியாவின் அதே அபிஷேகம். இப்போ 1 ராஜாக்கள் 19:14 அதே வாஞ்சியோடு கூட ஜபத்துல நல்லா இருக்கிறான், ஜபத்துல அறிக்கை செய்கிறான், ஜபத்துல தீர்க்க தரிசனமாய் பேசுகிறான், கட்டுகிறான், அவிழ்க்கிறான், சவால் விடுகிறான். இரண்டாவது ஜனங்களை கூட்டி சேர்த்தான், ஜனங்கள் முன்பாக சேலஞ்சா நின்னா, ஜனங்கள் முன்பாக கர்த்தரே தெய்வம் சொல்லி அவங்களுக்கு விளங்க பண்ணினான். ஒரு அற்புதத்தின் மூலமாக அவன் விளங்க பண்ணினான், அற்புதம் செய்தான். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த அக்கினி இறக்கினார். அக்கினி இறக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் கதறி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி வணங்கினார்கள், கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் ஆராதித்தார்கள். அதெல்லாம் செய்தான். அப்பேற்பட்ட மனிதனுக்கு இப்ப மூன்றாவது ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து சேலஞ்ச். சேலஞ்ச் வந்த உடனே, உயிர் பயம் வந்த உடனே ஆளு எஸ்கேப் ஆயிட்டாரு. அல்லேலூயா. எங்கேயோ ஓடி ஒளிறாரு, எங்கேயோ திரிகிறாரு. கடைசியா ஓரேப் என்ற ஒரு மலைக்கு போறாரு. அந்த மலையில போய் ஒதுங்கி இருக்கும் போது அங்க ஆண்டவர் நீங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. நம்ம கூட சில சமயங்கள் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி சில இடங்களில் சிக்கி கொள்ளும் போது, நம்ம போக்கஸை மறந்து விடும் போது, இலக்கை நோக்கி நம்ம ஓடாத பொழுது கர்த்தர் மீண்டும் வந்து கேட்கிறாரு, நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை ஸ்தலத்துல சில பேர் சிக்கிட்டு இருக்கிறீங்க, சில பேர் சில சிக்னஸ் அண்ட் டிசீஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இது கூட போராடுறதே பெரிய போராட்டமா இருக்குதுங்க அப்படின்றீங்க. பிள்ளைங்களோட போராடுறதே பெரிய போராட்டமா இருக்குதுன்றீங்க. சமையலோட போராடுறதே பெரிய போராட்டமா இருக்குதுன்றீங்க. சில பேர் சொல்றீங்க, இந்த மனுஷனோட போராடுறது யாரு? ஹஸ்பண்டு. சில மனைவி சில ஹஸ்பண்ட் சொல்றாங்க, இவளோட போராடுறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்குதுன்றீங்க. சில பேர் வேலை நிற்குமா இருக்குமா இருக்காதான்னு தெரியும், அதையே எனக்கு ஒரு போராட்டம் இருக்குதுன்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்க? டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கியா? கர்த்தர் நம்மை இன்னைக்கு கேள்வி கேட்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்ற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் எவ்வளவு பக்தி வைராக்கமா இருந்தேன் தெரியுமா? ஆரம்பத்துல உமக்காக நான் நின்னேன் தெரியுமா? என் வார்த்தையினால அங்க எல்லாம் வானமே அடைக்கப்பட்டது தெரியுமா? எல்லாரையும் கூட்டினேன் தெரியுமா? மலை மேல எல்லாருக்கும் முன்னாடி நான் ஜெபித்த, நீர் அக்கினியை அனுப்பினீர். நீ அக்கினியில பதில் கொடுத்த உடனே ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை தெய்வம்னு சொல்லி வணங்குனாங்க. பெரிய காரியத்தை செஞ்ச, எல்லாருக்கும் சேலஞ்சா நின்ன தெரியுமா? ஆண்டவரே எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருத்தன் தான் அங்கே தப்பிச்சிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறேன். நான் ஓடுறேன் ஆண்டவரை தப்பிச்சு. நான் இந்த பிரச்சனையில மாட்டியிருக்கிறேன் ஆண்டவரே, இதுல சோர்ந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, இதில் எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, இதை மேற்கொள்றது என்னால முடியல ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருப்போமானா, கர்த்தர் சொல்ற வார்த்தை அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஓரேப் மலையில பர்வதத்துல அங்கு சொல்றாரு அடுத்த வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, இவன் வேற ஏதாவது கேட்டா அவர் சொல்றாரு, இவர் நினைச்ச ஆறுதல் ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சிருப்பான் போல இருக்கு. கண்ணாவா, உன் பக்தி வைராக்கி எனக்கு தெரியும், சூப்பர், நல்ல அபிஷேகம், ஜப அபிஷேகம், தீர்க்க தரிசியின் சேர்ந்த அந்த அபிஷேகம் நன்று. இரண்டாவது அபிஷேகம் நல்ல எவாஞ்சலிக்கல் அபிஷேகம், நல்ல ஜனங்களை கூட்டி தாகத்தோடு சுவிசேஷம் சொன்ன ஜனங்களுக்காக அந்த அபிஷேகம். அப்படியே பாராட்டெல்லாம் கொடுப்பாரு பார்த்தா, சோர்ந்து போகாத மகனே நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவார்னு பார்த்தா இவர் சொல்றாரு, லக்க காமிக்கிறாரு. அல்லேலூயா. நீ போய் இன்னும் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை காமிக்கிறாரு. இன்னும் என்ன செய்யாம இருக்கிற அந்த காரியத்தை காமிக்கிறார். அடுத்து என்ன செய்யணும் அந்த காரியத்தை காமிக்கிறாரு. என்னப்பா இவரு, என்ன தேவன் இவரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, போ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் அங்கு ஆசைகள்னு ஒரு மனுஷருக்கு அவனை ராஜாவா நீ அபிஷேகம் பண்ணு, சீரியாவை மீது ராஜாவா அபிஷேகம் பண்ணு. அடுத்து போ, அங்கு எகுன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த எகுவை நீ அபிஷேகம் பண்ணு. அடுத்த வசனம் ஸ்கிரீன்ல போடுங்க. எகுன்னு ஒரு மனுஷன் இருக்கான், அவனை நீங்க அபிஷேகம் பண்ணு. இஸ்ரவேலின் மேல ராஜாவை அபிஷேகம் பண்ணு. அது மாத்திரம் இல்ல, உன்னுடைய ஸ்தானத்துல சொல்லுங்க, என்னுடைய ஸ்தானத்துல சொல்லுங்க, என்னுடைய ஸ்தானத்துல, உன்னுடைய ஸ்தானத்துல
நீ எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அப்படின்றாரு. இன்னைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற மூன்றாவது அபிஷேகம், ஆண்டவர் எலியா வீட்டு இருந்த அதே இதை என்ன கேட்கிறார் அப்படின்னா, நீ need to prepare next level of people, next level of leadership, next your youth, next level உங்க பிள்ளைகளை இதுக்காக நீ ஆயத்தப்படுத்து, அபிஷேகம் பண்ணு, அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை பாரு, தடைபட்டு நிற்காதே, உன்னை போல அநேகரை உருவாக்கு. உனக்கு இருக்கிற அதே அந்த ஜப வைராக்கியம், உனக்கு இருக்கிற அதே அந்த ஜப அபிஷேகம் நான் அவங்க மேல வைப்பேன். உனக்கு இருக்கிற அதே அந்த சுவிசேஷ அபிஷேகம் நான் அவங்க மேல வைப்பேன். எலியாவினுடைய அபிஷேகத்தை எடுத்து நான் எலிசாவின் மேல வைப்பேன். நீ அபிஷேகம் பண்ணுகிற அந்த ராஜாக்கள் அவங்க மீது நான் வைப்பேன். அந்த ராஜாக்கள் பாகால்களுடைய தீர்க்கதரிசிகளை முற்றும் அழித்து போடுவார்கள். இந்த ராஜாக்கள் மேல அபிஷேகம் பண்ணு அப்படின்றாரு. அல்லேலூயா. நீங்க அடுத்து பண்ண வேண்டியது, நீங்க மாத்திரம் இல்லை, உங்களை மாதிரி 4 பேரையாவது நீங்க உருவாக்கி இருக்கணும். உங்க பிள்ளைய நீங்க உருவாக்கி வச்சிருக்கணும். அல்லேலூயா. 5 வயசு பிள்ளைய தோல்ல இங்க வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் ரெடி பண்ண ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. பார்த்தா 7 வயசு பிள்ளைய ஒருத்தர் வச்சு இங்க வச்சுட்டு இருந்தாரு. அப்படி இல்லை, உருவாக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளை ஜபத்துல உருவாக்கணும். உங்க பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணும்? சுவிசேஷ வாஞ்சையில உருவாக்கணும். நம்ம பிள்ளைகளை இன்க்ளூடிங் மீ. அல்லேலூயா. என் மேலேயும் அந்த கடமை, எல்லாருக்கும் விழுந்த கடமையா இருக்குது. அதுதான் உங்க மேல இருக்கிற 3வது அபிஷேகம். உங்களை மாதிரியே நீங்க ரிப்ளிகேட் பண்ணணும்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அந்த 3 காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய சொல்றாரு. அல்லேலூயா. இந்த 3வது காரியம் ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? அதில் தான் டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம நிற்கிறோம். டிஸ்ட்ராக்ட் ஆகி நிற்கிற ஆளை ஆண்டவர் சொல்றாரு. விசேஷமா அந்த கழுகை குறித்து சொல்ற காரியங்கள் பாருங்க. நம்ம கழுகு தான் ரொம்ப ஃபோக்கஸ்டு, இலக்க நோக்கி போகுது. இலக்க அந்த இறைய தப்ப விடாம போய் பிடித்து விடுகிறது. அந்த கழுகு என்ன பண்ணுமா? தன்னுடைய பிள்ளையும் அதே இலக்க தொடர்ந்து போகணும். தன்னுடைய குட்டி குஞ்சுகளும் அதே போல என்ன பண்ணணும்? இலக்க தொடர்ந்து போய் என்ன போலவே அது செய்து முடிக்கணும். இயேசுவ மாதிரியே நம்ம ஓடி முடிக்கணும். இயேசுவ மாதிரியே நியமித்துக்கிற ஓட்டத்துல ஓடி முடிக்கணும். இயேசுவ மாதிரியே பாவங்களை புறம்பே தள்ளிவிட்டு, பாரமான யாவையும் தள்ளிவிட்டு, நம்ம அழைத்த அழைப்பை நம்ம செய்து நிறைவேற்ற வேண்டும். இயேசுவை நோக்கி ஓட வேணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் அந்த கழுகுக்கு சமானமானவர். அதனாலதான் சொல்றாரு, வெயிட்டின் கர்த்தருக்குள் காத்துரு, அப்ப நீ கழுகுகளை போல உயர எழும்புவேன்னு கர்த்தர் எடுத்துக்காட்டு சொல்றாரு. அந்த கழுகு என்ன பண்ணுமா? நான் ஒரு மைல்ஸ் மன்ரோ அவரோட ரிசர்ச் பண்ணி அவர் சொன்ன அந்த காரியங்களை நான் கேட்டேன் பாருங்க. அவர் சொல்றாரு, அந்த கழுகு போய் உயர்ந்த மலையில போய் உயர்ந்த மலையின் மீது, குளிரா இருக்கிற அந்த மலையின் மீது, ஏன்னா அவ்வளவு ஹைட்ல ரொம்ப குளிரா இருக்கும், அதுல மீது போய் என்ன பண்ணுமா? கூடை கட்டுமா. கூடை கட்டும்போது அடியில சில இந்த குச்சி துண்டுகளை கொண்டு போய் வைத்து, அது மேல சில முள்ளை கொண்டு போய் வைக்குமா. ஷார்ப்பான முள்ளை கொண்டு போய் வைக்குமா. ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா அந்த முள்ளு. அந்த முள்ளை தேடி கண்டுபிடிச்சு முள்ளை வச்சுட்டு, அது மேல ஏதாவது துணி, இந்த ட்ரெஸ்ஸஸ் இல்லைன்னா இந்த பஞ்சு, இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அந்த மேல வைக்குமா. அதுக்கு மேல திரும்பவும் குச்சிகளை கொண்டு வந்து வைக்குமா. அதுக்கு மேல திரும்பவும் சில பஞ்சுகளை கொண்டு வந்து வைத்து, அதுக்கு மேல நாணல்கள், அதாவது இந்த வைக்கோல் மாதிரியான காரியங்களை கொண்டு வந்து வைத்து, இவ்வளவு பைத்திரமா வச்சு அது மேல முட்டைகளை போடுமா. குட்டி பொரித்த உடனே, குஞ்சுகள் பொரித்த உடனே என்ன பண்ணுமா? அந்த குஞ்சுகள் வளர ஆரம்பிக்குமா. வளர வளர அந்த குஞ்சுகள் என்ன பண்ணுமா? அது கம்ஃபர்டபுளா இருக்குமா அந்த இடத்துல. அந்த கூடு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த தாய்ப்பறவை கொண்டு வந்து நமக்கு என்ன கொடுக்குது? ஆகாரத்தெல்லாம் கொடுக்குதுன்னு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமா. கம்ஃபர்டபுளா இருக்கும் சமயத்துல இந்த தாய் பறவை என்ன பண்ணுமா? இதை தூக்கி தன்னோட கூட்டுல இருந்து தள்ளி விடுமா. தள்ளி விடும் பொழுது அந்த மலையுடைய ஈரம், அந்த மலையுடைய ரொம்ப குளிர் பதத்தை பார்த்த உடனே
அந்த குஞ்சுகள் திரும்பவும் என்ன பண்ணுமா, இந்த கூட்டுக்குள்ளேயே ஓடி வந்துருமா. ஏன்னா இது கம்ஃபர்டபுளா இல்லை, ரொம்ப ஈரமா இருக்குது, ரொம்ப இது குளிரா இருக்குது, இதுல எனக்கு ரொம்ப குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு இதமா இருக்கிற அந்த கூட்டுக்குள்ள திரும்ப வந்து விடுமா. இப்போ இது வளர்ந்து கொண்டே இருக்கிற சமயத்துல இது எத்தனையோ முறை தள்ளி பார்க்குமா, ஆனாலும் முடியாததுனால கழுகு என்ன பண்ணுமா, கடைசியாக அங்க இருக்கிற அது இந்த குஞ்சுகளுக்காகவே வைத்திருந்த அந்த கூட்டை என்ன பண்ணுமா, குத்தி 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 அடியில் அந்த இருக்கிற அந்த அந்த எல்லா நாணலையும் தூக்கி போடுமா, எல்லா பஞ்சையும் தூக்கி போடுமா, எல்லா அந்த துணிகளையும் தூக்கி வெளியே போடுமா. இந்த குட்டி பறவைகள் பார்க்குமா, என்ன ஆச்சு அம்மாவுக்கு, அம்மா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கிறாங்க, ஏன் இப்படி பண்றாங்க, அது புரியாம விளங்காம பார்க்குமா. கொஞ்ச நேரத்துல அந்த ஷார்ப்பான முள் போய் அந்த குஞ்சுகளை குத்துமா. முள்ள ரொம்ப குத்துன உடனே அந்த குஞ்சுகளுக்கு இவ்வளவு நாளும் கம்ஃபர்டபுளா இருந்த இடம், அல்லேலூயா, அந்த இடமே இவங்களுக்கு என்னவா மாறிடுமா, முள்ளா மாறிடுமா. நிறைய சமயங்களில் நம்ம எது நம்ம கம்ஃபர்டபுளா இருந்து அந்த இடத்துல நம்ம சிக்கி விட்டோமோ, ஓகே இதை நம்ம அந்த பிரச்சனையை சந்தித்து இதுல சக்சஸா மாறிட்டோம், இதுல வெற்றி அடைஞ்சிட்டோம்னு எந்த இடத்துல நீங்க சுதாரிச்சு அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த இடமே என்ன ஆகுமா, முள்ளாய் ஆண்டவர் மாற்றுவாராம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீங்க இருக்கிற வேலையே முள்ளா மாறி இருக்கிறது சில பேருடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. நம்ம குடும்பமே சில இடங்களில் முள்ளாய் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. தாய் பறவை, இந்த குட்டி பறவைகள் என்ன பண்ணுமா, கடைசியா மலையில மேலேயும் உட்கார முடியாது, கூட்டு மேலேயும் உட்கார முடியாது, அம்மாவுடைய சிறகுல ஏறி உட்காருமா. அம்மாவுடைய சிறகுல ஏறி உட்காந்து ரொம்ப சந்தோஷம், அம்மாவுக்கு ரொம்ப எவ்வளவு பெரிய சிறகுகளா இருக்குது அப்படின்னு அம்மா என்ன பண்ணுவோம், உடனடியா பறக்க ஆரம்பிக்குமா. எல்லா குஞ்சுகளோட கூட மேல உயர எழும்பி பறந்து கொண்டிருக்கிற சமயத்துல அங்கிருந்து டபால்னு என்ன பண்ணுமா, தன்னுடைய சிறகுகளை குவித்து விடுமா. என்னடா அம்மாவுக்கு ஆச்சு, இவ்வளவு நேரமும் நம்மளை அழகா வானத்துல பறக்க வச்சுட்டு இருந்த அம்மா, இவ்வளவு நாளும் நம்மளை அழகா நடத்தி கொண்டிருந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லா குஞ்சுகளும் கதறிக்கொண்டு கீழே வரும் பொழுது அவைகள் தன்னுடைய சிறகுகளை விரிக்குமா. அல்லேலூயா. அம்மாவை போலவே பறக்க ஆரம்பிக்குமா, ட்ரை பண்ணுமா. சில நேரம் தடுமாற்றம், சில சமயங்களில் ஃபெயிலியர், சில சமயங்களில் பிரச்சனைகள், சில சமயங்களில் தடுமாற்றங்கள் இருக்கும். எவ்ரி பிகினிங், ஆரம்பமான அற்பத்தை ஆரம்பமா அந்த என்னது அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் அசட்டை பண்ணாத ஒரு தேவன். அல்லேலூயா. அங்கு பிரச்சனைகளோட கூட அவைகள் திரும்ப கீழே வந்து அந்த குஞ்சுகளை பிடித்து தன்னுடைய சிறகுகளை வைத்துக்கொண்டு உயர கொண்டு போமா. உயர கொண்டு போய் திரும்ப தன்னுடைய சிறகுகளை எடுத்துக்கொள்ளுமா. எல்லா குஞ்சுகளும் கீழே விழுமா. அப்போ உடனடியா அவைகள் பறக்க நல்லா கற்றுக்கொள்ளுமா. இப்போதுக்கு அது தெரியுமா, தாயை போலதான் நான். அல்லேலூயா. அப்பாவை போலதான் நான். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, இயேசுவை போலதான் நான். சொல்லுங்க, எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவை போலதான் நான். எல்லாம் எழும்பி நிற்போமா, இயேசுவை போலதான் நான். அல்லேலூயா. இயேசுவை போலதான் நான். எலியாவை போலதான் நான். எலியாவின் மீது இருந்த அபிஷேகம் கர்த்தர் இன்னைக்கு என் மீது வைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்ன அப்படியா உம்முடைய அபிஷேகத்தால நிரப்பும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஜெப அபிஷேகத்தால என்னை நிரப்பும். சொல்லுங்க, ஜெப அபிஷேகத்தால நிரப்பும். எலியா செய்தது போல என்னையும் செய்ய வை ஆண்டவரே. இயேசுவே நீர் ஓட்டத்தை செய்து முடித்தது போல என்னையும் நீ செய்து முடிக்க வை ஆண்டவரே. நான் எந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகி எந்த இடத்துல கம்ஃபர்டபுளா இருந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து என்னை ஆண்டவரே நீர் மாற்றுகிறீர், என்னை பறக்க வைக்கிறீர், என்னை உயர எழும்ப வைக்கிறீர் ஆண்டவர். உயரங்களில் கொண்டு செல்ல விரும்புகிறீர் ஆண்டவரே. உம்மை போலவே செயல்பட விரும்புகிறீர், உம்மை போலவே ஜெபிக்க விரும்புகிறீர், உம்மை போலவே தீர்க்க தரிசனம் அறிவிக்க விரும்புகிறீர், உம்மை போல கட்ட அழிக்க இடிக்க கவிழ்க்க கற்றுக் கொடுக்கிறீர், உம்மை போலவே நாட்ட கட்டி எழுப்ப கற்றுக் கொடுக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. ஆண்டவரே உம்மை போல ஆத்தும பாரத்தோடு கூட, எலியாவை போல ஆத்தும பாரத்தோடு கூட கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல ஜனங்களை சொல்ல வைக்கிற ஒரு அபிஷேகம் கர்த்தாவே, அடையாளங்களை அற்புதம் செய்கிற ஒரு அபிஷேகம் இன்னைக்கு கர்த்தனுக்கு கொடுக்க வேணுமா. நான் ஜெபிக்கிறேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்போமா. ஆண்டவரே தாரும் அப்பா. தாய் பறவை நினைச்சது என்ன போலவே இவனும் பறக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் திங்க் பண்றீங்க, என்ன போல 4 பேரை நான் உருவாக்கணும். அல்லேலூயா.
என்ன போல அவங்கள பறக்க வைக்கணும், என்ன போல அவங்களுக்கு சிறகுகள் இருக்குதுன்னு நான் உணர்த்தணும், என்ன போலவே அவங்களால காரியங்களை செய்ய முடியும், என்ன போலவே ஜெபிக்க முடியும், என்ன போலவே அவங்களால தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும், என்ன போலவே அவங்களுக்கு சுவிசேஷம் உரைக்க முடியும், என்ன போலவே பிரசங்கம் பண்ண தெரிய முடியும், என்ன போலவே அவங்களால பாட முடியும், என்ன போலவே அவங்களால எல்லாத்தையும் செய்ய முடியும், என்ன போலவே எதிரியை மேற்கொள்ள முடியும், என்ன போலவே பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும், என்ன போலவே ஆத்தும பாரம் வர வைக்க முடியும். 4 பேரையாவது நான் ஆதாயப்படுத்துவேன். அல்லேலூயா. 4 பேரையாவது உருவாக்குவேன். என்ன மாதிரி 4 பேரை உருவாக்குவேன். அல்லேலூயா. சொல்றாரு பவுல், ஆவிக்குரிய பிள்ளைகள் என்றாரு. அல்லேலூயா. நான் சுவிசேஷத்தினால பெற்றெடுத்தவர்கள் என்றாரு. எத்தனை பேர் நான் சுவிசேஷத்தினால் பெற்றெடுக்க போகிறேன்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு பாரு, அந்த ஆவியானவர் எலியாவின் மீது ஆசைகளை ராஜாவா அபிஷேகம் பண்ணின அதே ஆவியானவர், யெகோவா ராஜாவாக அபிஷேகம் பண்ணின அதே ஆவியானவர், எலிசாவை எழுப்பின அதே ஆவியானவர், அந்த ஆவியானவர் தான் உங்க மேலே இருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய ஸ்தானத்தில் அவன் அபிஷேகம் பண்ணினான் எலியா. உங்களுடைய ஸ்தானத்தில் நீங்கள் அபிஷேகம் பண்ணி வைங்க. உங்க ஜனங்கள், உங்க பிள்ளைகளை உருவாக்குங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களில் சிறுவர் ஊழியங்களா இருக்கலாம், சின்ன பிள்ளைகள் ஊழியமா இருக்கலாம், பிரீட்டின் ஊழியங்களா இருக்கலாம், யூத்துடைய ஊழியங்களா இருக்கலாம், அல்லது நம்முடைய சபையாருடைய ஊழியங்கள், என்ன ஊழியங்களா இருந்தாலும், ஆராதிக்கிற ஊழியங்களா இருக்கலாம், எல்லா ஊழியங்களிலும் உங்களை போல 4 பேரை நீங்க உருவாக்கணும். அதே அபிஷேகத்தோட அதே வல்லமையோட கூட நீங்க ஜப ஊழியம் செய்றீங்களா, அந்த ஜப ஊழியத்துல 4 பேரை உங்களை மாதிரி ஒரு பிரேயர் வாரியர்ஸா நிறுத்த கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு வைக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே இந்த ஓட்டத்தை ஓடணும், பெற்றுக்கொள்ளணும். ஆகாயத்துல சிலம்பம் பண்ணக்கூடாது, நான் பெற்றுக்கொள்ளணும், லக்க நோக்கி ஓடணும். இந்த 3 அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. செய்து முடிக்கணும், எல்லாவற்றையும் ஒன்றையும் விடக்கூடாது ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும். அபிஷேகத்தை தாரும். கரங்களை உயர்த்தி கேட்பீங்களா? நான் ஜெபிக்க போறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது அந்த அபிஷேகத்தை வைப்பார். உங்கள் மீது அந்த ஆவியானவர், அதே ஆவியானவர் இறங்குவார். அதே உங்களை ஜெபிக்க வைப்பார். ஜெப வாஞ்ச வேணும், இறங்குங்க, களத்துல இறங்க. எனக்கு தெரியாது, ஜெபிக்க தெரியாது இருக்காதீங்க. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் எழும்பி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் அந்த பிரச்சனை மறைவதாக. பிசாசை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். என் எல்லைக்குள்ளே அவனுக்கு இடமில்லை. அவனுடைய கிரியைகளை நான் முடக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினால. என் கர்ப்பத்தின் கனி மீது அவனுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன், அவனை தடைப்படுத்துகிறேன் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்துல. சொல்லுங்க. தேசத்தை குறித்து சொல்லுங்க, பட்டணத்தை குறித்து சொல்லுங்க. எல்லா ஷபரா தலகா ஷடலரபலா வாஞ்சியோடு கேளுங்க. கர்த்தர் உங்களை வீட்டு கூட்டங்களை எழுப்பி கொடுப்பார், வீட்டு கூடுகைகளை எழுப்பி கொடுப்பார், உங்க அலுவலகங்களில் கூடுகைகளை எழுப்பி கொடுப்பார், பிசினஸ் கூடுகைகளை எழுப்பி கொடுப்பார், உங்களுக்கு தெரிந்த இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்களை கர்த்தர் எழுப்பி கொடுப்பார். எதுவா வேணாலும் உங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை வைத்து 4 பேர் ஆதாயப்படுத்த கர்த்தருக்கு உதவி செய்வார். 4 பேர் மியூசிக் கற்றுக் கொடுத்து அப்படியாவது ஆதாயப்படுத்த கர்த்தர் கற்றுக் கொடுப்பார், கர்த்தர் செய்வார். கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிப்போமா? எல்லாம் வாஞ்சியோட கர்த்தரிடத்துல கேட்போமா? கர்த்தர் உங்க மேல அபிஷேகத்தை போட வாஞ்சியா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவங்க மீது எல்லாம் வரங்களை நல்ல கரங்களை உயர்த்தி நல்லா ஜெபிக்க ஆரம்பிப்போம். இன்னும் 1 நிமிஷம் தான் நம்ம ஜெபிக்க போறோம். நல்ல கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. கர்த்தாவே எல்லாம் வாய்களை திறந்து கேளுங்க பார்ப்போம். கர்த்தாவே உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரி. யாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களை நீங்க அவங்களை தடைப்படுத்தாதபடி நீங்கள் உற்சாகமா அவங்க ஜெபிங்க. அவங்கள பார்த்து அவங்க ஜெபிப்பாங்க. நல்லா கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிப்போமா? இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் தகப்பனே அவங்க சிரசில நீர் அமர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அக்கினியாக, அக்கினி நாவாக தகப்பனே நீ இறங்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஓ கர்மேல் ஜெப வேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அதிகாரம் எடுத்தது போல இப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் அதிகாரம் எடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த அதிகாரத்தின் வல்லமை, அந்த அபிஷேகம் எலியாவின் மீது இருந்த அந்த மேண்டல், அந்த அனாயிண்டிங் ஆண்டவரே இப்பொழுதே பிள்ளைகள் மீது கடந்து வருகிறதுக்காக நன்றி. ஓ நுகங்களை முறிக்கிற பரிசுத்த ஆவியானவர், கட்டுகளை அழிக்கிற பரிசுத்த ஆவியானவர், ராஜாக்களை மாற்றி ராஜாக்களை அமர்த்துகிற அந்த பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் இப்பொழுது பிள்ளைகளை
நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தன்னுடைய ஸ்தானத்தில் அநேகரை உருவாக்குகிற வல்லமை, அந்த அபிஷேகம் இப்பொழுது இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் நிரப்புங்கப்பா, தொடுங்கப்பா. பர்சனல் லைஃப்ல இருக்கிற சேலஞ்சுகளை முதலாவது அவர்கள் மேற்கொள்ளட்டும். குடும்பத்தில் இருக்கிற அந்த எதிர்ப்புகளை முதலாவது மேற்கொள்ளட்டும். அந்த எல்லா முற்களின் மத்தியிலே, அந்த வழிகளின் மத்தியிலே, அந்த கண்ணீர்கள் மத்தியிலே பறக்க கற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே தன் சிறகுகளை விரிக்கட்டும், லக்கை நோக்கி ஓடட்டும், லக்கை பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளுவர்களை போல ஓடட்டும். ஆண்டவரே, எலியாவின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் நிரப்புங்க. ஒவ்வொரு சிரசையும், ஒவ்வொரு கரங்களிலும் இப்பொழுது அக்கினி அபிஷேகம் இறங்குகிறது. அவர் உங்கள் கரங்களில் தன்னுடைய அக்கினியை ஊற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் கரம் உயர்த்தி ஜெபிக்கிற மாத்திரத்தில் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும். தன் சொந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும். தன் நகரத்துக்காக, தன்னுடைய தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நீர் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறீரப்பா. அந்த எலியாவின் அபிஷேகத்தோடு கூட கர்த்தர் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. Oh, you gave them a voice. You gave them an instrument. You gave them a trumpet. God is saying, they are my people. They are my people. Bring them back to me. They are my people. Bring them back to me. ஆண்டவர் அறியாது, உண்மையான தெய்வம் யாருன்னு அறியாது இருக்கிற அந்த ஜனங்களை ஆண்டவர் உங்களை கொண்டுதான் அழைத்து கொண்டு வரணும். கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? சொல்லுங்க, Lord, thank you for the mantle. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, thank you for the mantle. Thank you for the instrument. Thank you for the voice. Thank you for the anointing. I will bring them back to you. நான் அவர்களை உமக்காக கொண்டு வருவேன் அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே. லக்கை ஓடி முடிப்பேன், பெற்றுக்கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வார், தேசங்களை அசைப்பார். நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க, இதை காட்டிலும் 100 மடங்கு அபிஷேகத்தோட கூட கர்த்தர் நடத்துவார். நீங்க உயர பறப்பீங்க, நீங்க உயர எழும்புவீங்க, பெரிய காரியங்களை செய்வீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத அநேகர் பார்ப்பாங்க. கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்வாங்க. இவனா இதை செய்யறான், இவனா இதை பண்றான், அநேகர் வியந்து பார்ப்பாங்க. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றைக்கும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. எலியாவின் அபிஷேகம் உங்கள் மேலே நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென்.